வணிக ரீதியான தாய்ப்பால் விற்பனைக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் தாய்ப்பால் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வணிகமயமாக்குவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டத்தின்படி வணிக ரீதியாக தாய்ப்பாலை பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது என உணவு பாதுகாப்பு தர ஆணையம் கூறியுள்ளது. ஆன்லைன் மூலம் தாய்ப்பால் விற்பனை செய்யும் போக்கு அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தாய்ப்பாலை வணிக நோக்கத்தில் பயன்படுத்துவது விதிமீறலாகும் என கூறப்பட்டுள்ளது. விதிகளை மீறும் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தாய்ப்பாலை பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ள வணிக நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குவதை நிறுத்துமாறு மத்திய மாநில அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. மாணவர்கள் மாதா பிதா குருவை மதித்து நடக்க வேண்டும் என திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைந்துள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் இலவச கல்வி வழங்கும் ஸ்டார்ஸ் திட்ட விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். ஒரு இலக்கை நோக்கி போகும்போது வேற எங்கேயுமே கவனம் ஓரளவுக்கு நமக்கு இந்நிகழ்ச்சியின் போது முன்னாள் மாணவர்கள் 4,30,000 ரூபாய் மதிப்பிலான காசோலையை கிராமப்புற ஏழை மாணவர்கள் கல்வி பெறும் வகையில் ஸ்டார்ஸ் திட்டத்திற்காக வழங்கினர். முன்னதாக நிகழ்ச்சியில் ஸ்டார்ஸ் 7ஆம் ஆண்டு விழாவின் மலரும் வெளியிடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதனை பணி நீக்கம் செய்யக்கோரி கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை காந்திபுரத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அக்கழகத்தின் பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் சனாதனம் மற்றும் RSS இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. எனவே அவரை பணி நீக்கம் செய்யக்கோரி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய GR சாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து சனாதனத்தை சார்ந்த ஆதரவான தீர்ப்புகளாகவும் தான் முன்பிருந்த RSS அமைப்பை அந்த இயக்கத்தை சார்ந்த அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளாகவும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மனு மீது GR சுவாமிநாதன் சட்டத்திற்கு புறம்பாக பாரபட்சத்துடன் செயல்படுவதாக தந்தை பெரியார் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. அண்மையில் கரூர் கோயில் திருவிழாவில் சாப்பிட்ட இலை மீது பக்தர்கள் உருண்டு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கான தடையை GR சுவாமிநாதன் விலக்கியதை கண்டித்து திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது.